அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். நில்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக. ஏன் இந்த வார்த்தை எழுதினார்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக என்று சொன்னால் இந்த கேடகம் தான் தன்னை சுற்றிலும் எல்லா பக்கமும் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியது. எந்த பக்கம் அம்பு வந்தாலும் சரி, பட்டை வந்தாலும் ஈட்டி வந்தாலும் சரி, எல்லா பக்கமும் தன்னை பாதுகாத்துக்கூடிய ஆயுதம் இந்த கேடகம். அதே போல இந்த கேடகம் என்று சொல்லுவது நமது விசுவாசத்தை குறிக்கிறது. இந்த விசுவாசம் தான் நமது யுத்த களத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா பக்கமும் நமக்கு தேவையானது. எல்லா பக்கமும் எந்த விதமான ஆபத்து வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், சாத்தானுடைய தந்திரங்கள், யுத்தங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு மேலான ஒரு ஆயுதம் விசுவாசம். ஆகவே தான் நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தில் நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆக இந்த விசுவாசம், ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம், அதுதான் எல்லாவற்றுக்காட்டிலும் மேலானது. எப்பக்கமனை பாதுகாக்கக்கூடியது, எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்கக்கூடியது, யாரிடத்திலும் இருந்து பாதுகாக்கக்கூடியது. எந்த நேரத்திலும், காலையிலோ மாலையிலோ விடியற் காலத்தில், எந்த சமயத்திலும் சாத்தானுடைய அம்புகள் தாக்காதபடிக்கு எந்த சமயத்திலும் எப்பொழுதும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு மேலான ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடகம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நம்ம நிற்கிறோம் என்று சொன்னால் நமது அதிபதியாகி இயேசு, தளபதியாகி இயேசு நாம் விசுவாசம் ஒடிந்து போகாது காத்து கொண்டு வந்ததனால தான் நாம் இன்றைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால், இனியும் கர்த்தர் சொல்கிறார், உன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடி காக்கக்கூடிய சேனையின் அதிபதி நம்மோடு கூட இருக்கிறார். நமது ரட்சகர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. எத்தனை சோதனைகள் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் சரி, நமது விசுவாசம் ஒடிந்து போக, சாத்தான் ஜெயம் எடுக்க இயேசுநாதர் ஒரு நாள் இடம் தர மாட்டார். யுத்தம் கர்த்தருடையது. தளர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் ஒடிந்து போகாதபடி காக்கக்கூடிய வல்லவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.